தொழிலாளர் நல சட்டங்களை 29 சட்டங்களை 4 குறியீடுகளாக மாற்றி அதற்கான ஆணையை ஒன்றிய அரசு பிறப்பித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் என்பதை அறிவித்திருக்கின்றன. தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவதற்கும் அவர்களுக்கு சரியாசமமான கூலி கிடைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உள்ள அதிகாரம் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தலை. இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களால் தான் நாம் வாழ்கின்றோம். விவசாயிகளுடைய கடின உழைப்பால் தான் நல்ல உணவை சாப்பிடுகின்றோம். இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் நமது தெருக்களும் கழிவறைகளும் சுத்தமாக இருக்காது. இந்த செவிலியர்கள் நமக்கு சரியாக பணி செய்யவில்லை என்றால் மருத்துவமனைகளில் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நமக்கு போக்குவரத்து ஆபத்தாகிவிடும். வங்கி ஊழியர்கள் முழுமையாக செயல்படவில்லை என்றால் நம்மளுடைய பணத்திற்கே ஆபத்து வந்துவிடும். அந்த தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்க வேண்டும், சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், வேலை நேரம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் நாமும் இணைந்து பயணிப்போம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரூஸ்டர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தொழிலாளர் நல சட்டங்களை 29 சட்டங்களை 4 குறியீடுகளாக மாற்றி அதற்கான ஆணையை ஒன்றிய அரசு பிறப்பித்திருக்கிறது. அதற்கான விதிமுறைகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது. இப்போது திருத்தங்களோடு ஒரு விதிமுறைகளை விரைவில் வெளியிட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்தியா முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தம் என்பதை அறிவித்திருக்கின்றார். அவங்க அறிவித்திருக்கிறதுல நியாயம் இருக்கிறதா, அவர்களுடைய கோரிக்கை என்பது உண்மையிலேயே சரியானதுதானா அப்படின்னு பார்க்கணும். அடிப்படையாக அரசியல் சாசனத்தினுடைய 39வது பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க், ஒரே விதமான வேலைக்கு ஒரே விதமான சம்பளம் என்பது இன்று வரைக்கும் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த புதிய குறியீடுகள் அதைக்கான உத்தரவாதத்தை கொடுக்கிறதா? இல்லை. அரசு தரப்பிலிருந்து அவர்களுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலமாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்னன்னு சொன்னா, ஏதோ கானான் தேசத்தில் பாலும் தேனும் பாயும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புதிய குறியீடுகள் அமலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா தொழிலாளர்கள் வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்குன்ற மாதிரி பிரச்சாரத்தை செய்கிறார். ஒண்ணு, அவங்க சொல்லக்கூடிய அவங்களுடைய சாதனையாக இதில் சொல்லக்கூடியது என்னன்னா, இனிமேல் வேலை செய்பவர்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடணும். இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இல்லையா? அது ஏன் அமுல்படுத்தலை? அதை அமுல்படுத்துவதற்கு இப்போ ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதான்னு சொன்னால், முன்னால் குறைந்தபட்சம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்ன்னு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பேரே மாற்றி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்னு மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி. கான்ட்ராக்டுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறவங்களுக்கு, அன்றாட கூலிகளாக வேலை செய்பவர்களுக்கு யார் அந்த வேலைக்கான கடிதத்தை கொடுக்க போகிறார்கள்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு நீங்கள் சொன்ன உடனே அவங்க கொடுத்துருவாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 44 கோடி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கா, அணிதிரட்டப்படாத தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதற்கான உரிமைகள் கூட பறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி பெருமுதலாளிகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்காக இதைக்கு கட்டுப்படுவாங்கன்றதை தயவு செய்து யோசித்து பார்த்தீங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சமூக பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். என்ன வேலை செய்துகிட்டு இருந்தாலும் தற்காலிகமாக வேலை செய்யக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறிட்டு பல தொழில்களை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு கூட சமூக பாதுகாப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி ஊழியர்களுக்கு யாருக்குமே அவங்க வேலை செய்வதற்கான அடையாளங்கள் கிடையாது, அவங்களுக்கான அடையாள அட்டை கிடையாது, அவங்களுக்கான ரெகுலர் சேலரி கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சமூக பாதுகாப்பு என்ற பேர்ல இஎஸ்ஐ, எஸ்சிஓ, இபிஎஃப்ஓ கொண்டு வந்துட முடியும்?
முடியும். இதை உத்தரவாதப்படுத்துவதற்கான என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இதே நேரத்தில் காங்கிரஸ் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முன்னால் ராஜஸ்தானில் ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தார். அதை ஆட்சிக்கு வந்த பிறகு அமுல்படுத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது முதலாளிகளுக்கு சாதகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எந்த சமூக பாதுகாப்பு வரும்ன்றது தான் தொழிலாளர்கள் சங்கங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. குறைந்தபட்ச ஊதியத்தை அமுல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்ச ஊதியம் என்பது நீண்ட காலமாக இருக்குது, அமுல்படுத்துறதுல தான் பிரச்சனை. சர்வதேச அளவில் தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்ட இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் முனையம், அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்தியா அதனுடைய உறுப்பினராக இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறத கூட நீங்கள் செய்யலையே. அவர்களுடைய சம்பளத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, மினிமம் வேஜ்லேருந்து நீங்கள் லிவிங் வேஜை நோக்கி போகணும், டீசென்ட் வேஜை நோக்கி போகணும். உழைப்புக்காக மட்டும், சாப்பாட்டுக்காக மட்டும் சம்பளம் கொடுத்தா போதாது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவில் டீசெண்டாக அவங்க வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இப்போவும் அந்த மாதிரி ஒரு சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. இன்றைக்கி பல மாநிலங்களில் ஒன்றிய அரசு நிர்ணயிக்கக்கூடிய மினிமம் வேஜை விட பல மடங்கு கூடுதலாக மாநில அரசுகள், கேரளா, தமிழ்நாடு, டெல்லி உட்பட மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயமாக ஒரு மெடிக்கல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வர சொல்லியிருக்கோம். நீங்கள் அவங்க அவங்களுடைய லிஸ்ட்டிலேயே பணியாளர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் யாரோ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்டர் மட்டும் உடன்பாடு வச்சுக்கிடுறீங்க. கான்ட்ராக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா, அதிகாரம் இருக்கிறதா, அதற்கான வேறு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்னா இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் 90% பேர் தொழிலாளர்கள் இதில் இருந்தெல்லாம் விடுபட போகிறார்கள். காணாத குறைக்கு பல இதில் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் 20 இருந்தால் ஃபேக்ட்ரின்றதை இப்போ 50ஆக மாற்றிட்டாங்க. 100 பேர் வேலை செய்தால் பதிவு செய்யணுன்னதை 300ஆக மாற்றிட்டாங்க. அரசுகளுக்கு, குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு ஏராளமான அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. விலக்கு 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 கொடுக்கணும். அப்போ அதானி, அம்பானி இவங்களுக்கெல்லாம் எப்போவுமே எல்லாத்துக்குமே விலக்கு கொடுக்கப்படும். அவங்களோட நெருங்கி இருப்பவர்களுக்கு, அவங்களுக்கு தேர்தலில் நிறைய காசு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் விலக்குகள் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது எப்படி தொழிலாளர் நல குறியீடுகள் என்பது அமுலாகும் என்பது தான் தொழிற்சங்கங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி ஓவர் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செய்திருக்கிற மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு சொன்னால், 1817 சிக்காகோ நகரில் போராட்டம் நடத்தி தூக்கிலிடப்பட்ட தொழிலாளர்கள் ஆரம்பித்த 8 மணி நேர வேலைக்கான கோரிக்கை, நீண்டகால போராட்டங்கள், இந்தியாவில் சிங்காரவேலர் நடத்திய, தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம், ரயில்வே தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் பெங்காலில், அதுக்கு எல்லாத்துக்கும் பிறகுதான் இன்னைக்கு 8 மணி நேர வேலை என்பது வந்திருக்கிறது. அதை மாற்றி 8லிருந்து 12 மணி நேர வேலையாக மாற்றுகின்றார். ஏற்கனவே இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் இது அமுலாக்கப்பட்டு விட்டது. கொடுத்த உரிமைகளையும் பறிப்பது தான் இந்த குறியீட்டில் வந்திருக்குதுன்றதும் தொழிற்சங்கங்கள் கோபத்தோடு ஆவேசத்தோடு கேட்பது. பெண்களுக்கு நாங்கள் இரவு வேலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நாட்டில் இரவு வேலை செய்யும்போது? எந்த பெண்ணாவது எனக்கு நைட் டியூட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? எங்கேயாவது பெண்கள் சங்கங்கள், மாதர் சங்கங்கள், பெண்களுடைய தொழிற்சங்கங்கள் எங்களுக்கெல்லாம் நைட்டும் வேலை கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. காரணம், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 3 விதமான வேலைகள் இருக்குது. 3 விதமான கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்குது. வேலைக்கு போனால் அங்கே சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கணும். அது 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ அங்கே வேலை செய்ய வேண்டியது இருக்குது. வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யாரும் அவங்களுக்காக தனி கவனம் செலுத்துவதில்லை. அவங்க தான் சமையல் பண்ணணும், அவங்க தான் பாத்திரம் கழுவணும், அவங்க தான் துணி துவைக்கணும். இதுதான் இன்னைக்கு அமுலில் இருக்குது. 3வதாக, கணவனும் மனைவியும் சேர்ந்து பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கக்கூடிய வேலை யார் கையில் இருக்குது? அதுவும் பெண்கள் கையில் தான் இருக்குது. கணவனுடைய பெற்றோரை கவனிப்பது யார்? அதுவும் இந்த பெண் தான். தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பது யார்? அதுவும் இந்த பெண் தான்.
அதனால தான் 3 சுமைகள் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நீங்கள் காணாத வரைக்கும் போய் ராத்திரியும் வேலை பார்க்க போங்கன்னு சொன்னால் அதில் என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன அபாயங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன வாழ்க்கை என்பது, என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்றத தொழிற்சங்கங்கள் கேள்வியாக கேட்கின்றன. அதே மாதிரி இந்த ILO முக்கியமான 3 தீர்மானங்கள் நிறைவேற்றியது. ILO நிறைவேற்றிய தீர்மானங்கள்லாம் அந்தந்த மாநில அரசுகள் அங்கீகரிக்க வேண்டும். 3 முக்கியமானது இந்திய அரசு இதுவரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அமுல்படுத்தவில்லை. குறிப்பாக ILO கன்வென்ஷன் 87 அதில் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டு ஃபார்ம் ஆர்கனைசேஷன் இருக்குது. எல்லோருக்கும் தொழிற்சங்கம் நடத்துவதற்கான ஒரு உரிமை, அது இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு அமுல்படுத்தவில்லை. ILO கன்வென்ஷன் 98 ரைட் டு ஆர்கனைஸ் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங், தொழிலாளர்களை ஒன்று திரட்டுவதற்கும் அவர்களுக்கு சரியாசமமான கூலி கிடைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உள்ள அதிகாரம், அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தலை. ILO கன்வென்ஷன் 190 வயலன்ஸ் அண்ட் ஹரஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேலை இடங்களில் தொழிலாளர்களை கொடுமைப்படுத்துவதற்கு எதிரான அந்த ILO கன்வென்ஷன், அதையும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல். இதெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு தொழிற்சங்கங்கள் கேட்கின்றன, ஆனால் அமுல்படுத்தப்படவில்லை. எனவே தான் இன்றைக்கு இந்திய நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும், விவசாயிகளும், விவசாய தொழிலாளர்களும் எல்லோரும் இணைந்து நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு பெரிய ஆதரவு திரண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களால் தான் நாம் வாழ்கின்றோம். விவசாயிகளுடைய கடின உழைப்பால் தான் நல்ல உணவை சாப்பிடுகின்றோம். இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இல்லை என்றால் நமது தெருக்களும் கழிவறைகளும் சுத்தமாக இருக்காது. இந்த செவிலியர்கள் நமக்கு சரியாக பணி செய்யவில்லை என்றால் மருத்துவமனைகளில் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நமக்கு போக்குவரத்து ஆபத்தாகிவிடும். இப்படி வங்கி ஊழியர்கள் முழுமையாக செயல்படவில்லை என்றால் நம்மளுடைய பணத்திற்கே ஆபத்து வந்துவிடும். இப்படி எல்லா துறையிலும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்க வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்க வேண்டும், சமூக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், வேலை நேரம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் நாமும் இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.